ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி ஃபேஸ் பண்ணக்கூடிய அடிப்படையான மிக முக்கியமான 3 சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜாப் செக்யூரிட்டி, 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கரியர் குரோத், 3வது விஷயம் என்ன அப்படின்னா மெயினாக வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். இது 3மே மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. முதலாவதாக பார்த்தோம்னா ஜாப் செக்யூரிட்டி. நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ண உடனே நமக்கு என்னன்னு சொல்லி நம்ம என்ன விஷயம் இந்த கம்பெனியில் பண்ணணும் அப்படின்றது வந்து கேபிஐன்னு சொல்லக்கூடிய நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஷீட் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ப்ராப்பரான முறையில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட கோல் என்ன, ஆர்கனைசேஷன் கோல் என்ன, நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லிக்கணும் நம்மளோட ஜாபில் எந்த விதமான பயம் இல்லை, நம்ம போயிட்டே இருக்கலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிக்கணும்னா நம்மளோட கரியர் க்ரோத். நிறைய நபர்கள் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் என்னோட கரியர்லையோ என்னோட சேலரிலையோ பெரிய மாற்றங்கள் வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நிறைய நபர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிக்கணும்னா நம்ம நார்மலாக கேபியில் சொன்ன விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்காம அதுக்கு மேலே என்ன நம்ம பண்ண முடியும் இந்த கம்பெனிக்காக வேண்டி. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் டேலண்ட் தேவை, இன்றைக்கி காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நம்ம வந்து டெக்னாலஜி வந்து தெரிஞ்சிருக்கோம், ஸோ அதன் மூலியமாக வந்து நம்ம எப்படி வந்து டிஜிட்டல் லீடர்ஷிப் எடுத்துக்கிறோம், அங்கேருந்து நம்ம நிறைய மாற்றங்களை அந்த ஆர்கனைசேஷனுக்காக வேண்டி நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து கூடுதல் ப்ரொவைட் பண்ணோம்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளோட கரியர் க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம அதை அடிச்சு பிடிச்சி மேலே போயிட்டே இருக்கலாம். ஸோ 3வது விஷயம் என்னன்னா லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். அது எல்லாருமே மேனேஜ்மெண்ட்டோட பேசுறது இல்லை நம்ம மேனேஜ்மெண்ட் டீமோட வந்து பழகிறது வந்து பெரிய விஷயமா இருக்காங்க. அதனாலே அங்கே ஒரு பெரிய கேப் உண்டு. இந்த 2 விஷயமே நம்மளோட ஜாப் செக்யூரிட்டியாக இருக்கட்டும் இல்லை நம்ம கரியர் க்ரோத்துக்காக இருக்கட்டும் மெயினாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளோட கம்யூனிகேஷன் தான். ஸோ மேனேஜ்மெண்ட் டீமோட ப்ராப்பரான முறையில் கம்யூனிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவ்வப்போது நடக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் மீட்டிங்லேயோ இல்லை நம்மளோட மேனேஜ்மெண்ட்டை கேட்டுட்டு நம்ம போகக்கூடிய பாதை கரெக்டு தானா, இல்லை நம்ம ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கும் அங்கே பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயம் இல்லாட்டி ஆர்கனைசேஷன் கோலை நோக்கி தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமா, ஒருவேளை டிவியேட் ஆயிருச்சுன்னு சொல்லி நம்ம எங்கே கரெக்ட் பண்ணிக்கிறது இப்படின்ற விஷயங்களை நம்மளோட மேனேஜ்மெண்ட் டீம்கிட்ட கேட்டுட்டு ப்ராப்பரான முறையில் ஃபீட்பேக் எடுத்து அதை ஃபாலோ பண்ணி நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சக்ஸஸ் அப்படின்றது நமக்கு தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடும். ஸோ ஜாப் போயிடும் அப்படின்ற பயம் நமக்கு தேவையில்லை, நம்ம கரியர் க்ரோத் வரலன்ற பயம் தேவையில்லை. எப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராப்பரான கம்யூனிகேஷன்ஸ் நம்மளோட மேனேஜ்மெண்ட் டீமோட எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிக்கிறேன்னா உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் உங்களோட மேனேஜ்மெண்ட் டீம் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். விஷயம் ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.